இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு தாயாம் திருச்சபை இந்த தவக்காலத்தில் மற்றும் ஒரு மாபெரும் பெருவிழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்து அறிவிப்பு பெருவிழா. பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லணும்னு சொன்னால் மங்கள வார்த்தை திருநாள்னு சொல்லுவாங்க. மங்கள வார்த்தை திருநாள். மங்களம் என்றால் மகிழ்ச்சின்னு அர்த்தம். மங்களகரமான செய்தியை ஆண்டவர் உலகத்திற்கு கொடுத்த நாள். ஆண்டவர் தினம் தினம் நிறைய மகிழ்ச்சி தான் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சி தருகின்ற செய்தியை ஆண்டவர் கொடுத்த தினம் என்று. அது பழைய ஏற்பாட்டில் எது, புதிய ஏற்பாட்டில் எது? அங்கே ஒரு செய்தி, இங்கே ஒரு செய்தி. 2 செய்தி தான் இன்றைய வாசகம். இந்த 2 செய்தியும் நம்ம பின்னணியோடு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த விழாவினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு முதல் வாசகத்துக்கு வருவோமே. எஸ்ஐயா 7ஆம் அதிகாரம். இது இம்மானுவேல் பகுதின்னு சொல்லுவாங்க இந்த வாசகத்தை. இந்த வாசகம் ஏன் அவ்வளோ முக்கியமானதுன்னு சொன்னால், அது பின்னணி தெரிஞ்சுக்கணும். சாலமன் ராஜா இருந்தார். அவருடைய மகன் ரெகபெயாம். இந்த மகன் சாலமனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றார். அப்போது நாடு 2ஆக பிளவுபடுது. ஒன்று ஜெரோபோவாம், அதாவது அதாவது சாலமனுடைய அரசு ஊழியர், அவர் ஹெல்ப்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, யெரொபோவாம் என்ன பண்ணுறாரு, நாட்டை 2ஆக துண்டாக பிரிஞ்ச உடனே வடநாட்டை ஜெரோபோவாம் எடுத்துக்கிறார். அவர் ஆட்சி பண்ணுறாரு. தென்னாட்டை என்ன பண்ணுறாரு, ரெகபெயாம் சாலமனுடைய பையன் ஆட்சி பண்ணுறார். இது நடக்குது. தென்னாட்டில் எருசலேம் இருக்குது. வடநாட்டில் எந்த ஒரு திருத்தலமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வடநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன, அவங்களுக்கு யூதர்கள் தானே, தென்னாட்டுக்கு வராங்க. எருசலேமுக்கு சாரசாரையானா ஆண்டவரோட இல்லம் இருக்கிற இடமாச்சு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாரசாரையா ஆண்டவரை வழிபட தென்னாட்டுக்கு வராங்க. இது ஜெரோபோவாமுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வடநாட்டு மக்கள் எல்லாம் தென்னாட்டுக்கு போயிட்டாங்கன்னா கடவுளை இல்லம் அங்கே இருக்குது, உடம்படிக்கை போயிட அங்கே இருக்குது. அப்போது ஜெரோபோவாம் மனசு அப்படியே சஞ்சலப்படுது. எப்படி என்ன பண்ணுறது, எது பண்ணுறது? இதுக்கு ஒரே வழி, நாம் என்ன பண்ண, வடநாட்டில் ஒரு கோயில் கட்டிடுவோம் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வடநாட்டில் தான் பெத்தேல்ங்கிற இடத்துல 2 கோயில்களை கட்டுறாரு. அந்த கோயில் யாருக்குங்கிறது தான் பெரிய பிரச்சனை. யாவே ஆண்டவர் கிடையாது, அந்நிய தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறாரு. அங்கே சிலைகளை வைத்து இதுதான் உங்களை காப்பாற்றின சாமி என்று அந்த சிலை வழிபாட்டை ஜெரோபோவாம் என்ன பண்ணுறாரு, தூண்டுறார். தான் பெத்தேலில் 2 கோயிலை கட்டுறாரு. அங்கே மக்கள் அங்கேயே தங்குறாங்க. இருந்தாலும் இந்த யூத நாட்டை அழிக்கணும், அது வடநாட்டை தென்னாட்டை அழிக்கணும். இது ஜெரோபோவாமுக்கு ஒரு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு காலம் வருகிறது, தனியாக செய்ய முடியாது இதை. அப்போது அதாவது வடநாடு எப்ராஹிம் சொல்லுவோம், இது யூதா நாடு, தென்னாடுன்னு சொல்லுவோம். அப்போ அது வடநாட்டுக்கார ஜெரோபோவாம் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் சிரியா நாடு, அது எப்பவுமே அந்தனும் யூத நாட்டுக்கு எப்பவுமே எதிரி. அந்த எதிரியும் வடநாடும் சிரியாவும் கூட்டணி அமைத்து கொண்டு தென்னாட்டை ஒழிச்சிடலாம் என்று திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த செய்தி யூதாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ரெகபெயாம் ஒரு துக்ககரமான செய்தி. என்ன, வடநாடும் சிரியாவும் கூட்டணி அமைச்சு ஒன்று அழிக்க வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போது வடநாட்டை ஆண்ட ஆகாஷ் ராஜா
மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பிறகு வர அவரோட வாரிசு வச்சுக்கோமே, ஆகாச மண் நான் பாய்ச்சி பண்ணுறேன். அப்போ ஆகாச மண்ணுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. த சிச்சுவேஷன். இந்த நிலையில்தான் இந்த முதல் வாசகம் வாசிக்கிற பாருங்க. அந்நாட்களில் ஆண்டவர் ஒரு செய்தி, ஆகாஷ் ஒரு செய்தி அருளப்படுது. அதுக்கு முன்னாடி பார்க்கணும் நம்ம. அது சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்ட செய்தி தாவீதின் அதாவது யூதா குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வது போல ஆகாஷின் மனம் அலைகழிக்கப்பட்டது. ஏன்? அவங்க 2 பேரும் சேர்ந்து யூதாவை அழிச்சிட்டா, யூதாவை அவன் பிடிச்சிக்கிட்டா. ஏனென்றால் மீட்பர் யூதா குலத்திலிருந்து தான் தோன்றுவார்னு மீட்பு வரலாறு. அது யூதா குலமே அழிஞ்சு போச்சுன்னா, யூதா நாடு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்றது? மனம் அலைகழிக்கப்படுகிறது. என்றால் இரு எதிரிகள் ஆணுடைய இல்லத்தை நோக்கி படையெடுத்து வர போறாங்க. இந்த நிலையில் தான் எசையார பண்றார் ஆகாஷ். ஆகாஷ், பயப்படாதே, தைரியமா இரு. கடவுளுடைய இல்லத்தை தாங்கி இருக்கிற நீ, கடவுளுடைய இல்லம் இருக்கிற இடத்துல நீ வசிக்கிற. கடவுள் தன் இல்லம், தன்னுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடத்தை அழிக்க விட மாட்டார். தைரியமான்னு சொல்லி ஒரு 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 அடையாளத்தார் கொடுக்கிறார். இதோ கன்னி கருத்தாங்கி, ஒரு கன்னி என்பது தவறான மொழிபெயர்ப்புது. இங்கே இளம் பெண் தான் வரணும், கண்ணின்னு வராது. எப்ராஹிம் மொழியில் அந்த மொழிபெயர்ப்பு அது பெரிய ஒரு டாபிக். அது இன்னொரு டைம் பார்க்கலாம். அப்போது கன்னி இளம்பெண் கருத்தாங்கிங்கிற வார்த்தை அங்கே வரணுங்க. சரி, ஓகே. அப்போ அந்த இளம்பெண் யாரு? ஆகாஷனுடைய மனைவி அபி. அந்த குழந்தை யாரு? எசேக்கியா. அவர் தான் அந்த பிரச்சனைலாம் தீர்வு கொடுப்பார். எசேக்கியா, இதோ உன்னுடைய மனைவி ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல்னு பேர் வை. அப்படின்னா கடவுள் நம்மோடுன்னு அர்த்தம். அந்த குழந்தை இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுப்பான் என்று செய்தியை கொடுக்கிறார். சகோதரர்களே, எங்கே பிரச்சனை, எங்கே மன உளைச்சல், எங்கே கஷ்டம், எங்கே மனம் அலைகழிக்கப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் தன்னுடைய அருள் மங்கள வார்த்தையை கொடுத்து அந்த பிரச்சனை தீர்வு தீர்க்க சொல்லி ஒரு மகிழ்ச்சி அங்கே கொடுக்கிறார் ஆண்டவர். இப்போ நம்ம புதிய ஏற்பாடுகள் இன்னொரு மங்கள வார்த்தைக்கு வருவோம். மங்கள செய்தியா இல்லையா? முதல் வாசகம் வச்சு பாருங்க. மிகப்பெரும் மங்கள செய்தி யூதா நாட்டிற்கு. இப்போ இதுக்கு வரும், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இந்த உலக மக்கள் இல்லையா, ஆண்டவருடைய இயேசுப்பாவோட வந்த காலத்துக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தாங்க? சதுசேயர், பரிசேயர், மரல் அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் மக்களோட சிக்கி சின்ன பண்ணப்பட்டு வாழ்ந்த அந்த காலத்திலே அந்த மக்களை மீட்க, பாவத்தில் உழந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை மீட்டு திருக்கூட்டமாக மாற்ற ஆண்டவர் வந்தார். அப்படி வருவான செய்திதான் அம்மாவுக்கு கொடுக்க மரியாளுக்கு தரப்படுகிறது. மரியே, அஞ்சாதே, பயப்படாதே, இதோ நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். அந்த குழந்தைக்கு என்ன இயேசுன்னு பெயர் வை. அவர் பெரிய வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். அவர் பெரியவராயிருப்பார். இந்த உலகத்துக்கு அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். தாவீதின் அரியணை ஆண்டவர் கொடுப்பார். யாக்கோபு குடும்பத்தாருக்கு என்னைக்கும் அவர் ஆட்சி பண்ணுவார். அவர் ஆட்சிக்கு முடிவே இராது. சகோதரர்களே, அன்று அரசாட்சியை மீட்க எசேக்கியா தரப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே இந்த உலகத்தை ரட்சிக்க இயேசு கொடுக்கப்பட்டார். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு ஒரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை வழியா கடவுள் எதுவும் திட்டத்தை வச்சு தான் நம்மளை படைக்கிறாரு. சரிங்களா? படைக்கிறாரு. அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நம்ம இந்த ஒரு குழந்தை இந்த உலகத்தில் கடவுள் ஜெனிக்க வைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு திட்டம் அவருக்கு இருக்குது. எசேக்கியாவுக்கு திட்டம் இருந்தது. ஆண்டவர் இயேசுக்கு தந்தை திட்டம் இருந்தது. என் பிள்ளை அனுப்புறேன், இந்த உலகத்தை மீட்பான், உலகத்துக்கு மீட்பான், என் பிள்ளை இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். இயேசுவை செஞ்சாரு. அப்போ ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் ஜனிக்கின்ற பொழுது ஏதோ திட்டம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ யோசிச்சு பார்ப்பேன். இப்போ நான் பிறந்திருக்கிறேன், என்னை வைத்து அப்பாவுக்கு ஏதோ திட்டம் இருக்கும். ஒரு குழந்தையும் ஒரு 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 செயலுக்காக ஆண்டவர் அனுப்பிச்சு வைக்கிறது, உலகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்றைக்கு 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். அற்புதமான வாசகம்.
கடவுள் எந்த பலியையும் விரும்பல. பலியோ காணிக்க தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் எனக்கு ஒரு உடலை கொடுத்திருக்கிறார். எதற்கு? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. அவருடைய சித்தம் எது? அவருடைய எண்ணம் எது? அதை நான் அவரின் கருவியாக இருந்து நிறைவேற்றேன். அப்பொழுதுதான் இந்த இந்த பிறப்புக்கே ஒரு 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 மகத்துவம். அதான் ஒரு அடையாளமே அதான். ஆண்டவர் என்ன படைச்சு இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கார். நான் கடவுளுக்காக நான் செய்கிறேன். அதை விடுத்து நான் கடவுளுக்கு இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அவசியம் கிடையாது. இன்னைக்கு 2ஆம் வாசகம் தானே. கடவுள் பலியையோ காணிக்கையை விரும்பவில்லை. எனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரை. இந்த உடலால் ஆண்டவருக்கு எப்படி மகிமை செய்யணும் அதான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க திருப்பாடு பாருங்க பார்ப்போம். இதோ வருகின்றேன் ஆண்டவரே உம் திருவுளத்தை நிறைவேற்ற. இந்த பிறப்பு, இந்த மனுஷனோட ஒவ்வொரு பிறப்பும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான். நீதியாரு, நியாயமாரு, நேர்மையாரு. முடிஞ்சால் ஆண்டு வார்த்தை 4 பேர் எடுத்து சொல்லு. அப்படி இல்லையா நீ நல்ல பிள்ளையா வாழு. 4 பேருக்கு ஒரு 4 வழிகாட்டியா வாழு. உன்னை பார்த்து நீ போதிக்க வேணாம். உன் வாழ்க்கையே போதும். நல்லபடியா உன்னை பார்த்து அவன் நல்லபடியா திருந்த அவன் நல்லபடியா வாழ்வான். சோழர்களே, இதற்கு நமக்கு ஆண்டவர் பிறப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மங்கள வார்த்தை என்பது ஒவ்வொரு பிறந்த எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது. எனவே பிறந்த நாம் ஆண்டவர் கொந்த செயலை எசேக்கியா செஞ்சாரு, ஏசப்பா செஞ்சாரு. நாமும் அவர்களை மனுஷனாக பிறந்திருக்கிறோம், நம்மளும் பிறந்திருக்கிறோம். நாம் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு ஏற்ற செயலை செய்தால் நாமும் ஒரு மங்கள வார்த்தைக்கு பயனுள்ள பிள்ளை தான் நாமும். சகோதரர்களே, எல்லோருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மிக சிறப்பாக இன்றைய மாசங்களுடைய கரு இதுதான். பிறந்த ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வாழணும், அவர் திருவுளத்துக்காக வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கை, அப்படி மாறினால்தான் நம்மளும் ஆண்டோட பிள்ளைன்னு அர்த்தம். இல்லைன்னா சிந்திப்போம், அதுக்காக ஜெபிப்போம், சந்திப்போம்.